ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரைட், நான் சொன்னதில்ல நேற்றே வீடியோவில் நான் தென்காசி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக போகிறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய ஹார்ட் டிஸ்க் ஒன்று உண்டு, அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து என்னுடைய பழைய கம்ப்யூட்டரில் இருந்த ஹார்ட் டிஸ்க்கு. இதை வந்து நான் கழட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கேஸ் வாங்கணும். இதை வாங்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து தேடி பார்த்தேன், கிடைக்கல இப்போ இருக்க சிஸ்டத்தில். ஏன்னா வந்து அப்போ நான் கூகுள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருந்தனால அதில் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், சரி இதில் எதுவுமே இல்லைன்னாலுமே நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 GB தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB நினைக்கிறேன். எஸ், 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, அதுல இருந்த டிவிடி பிளேயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து எஸ்எஸ்டி 256 GB எஸ்எஸ்டி வந்து போட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. ரைட், இதை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தென்காசி கிளம்பிட்டு இருந்தேன். ரைட், போயிட்டு வரலாமா? தென்காசி போயிட்டு அன்றைக்கி ஒரு டைம் விசாரிக்கும் போது அக்னியில் விசாரிச்சேன் நினைக்கிறேன், அக்னி கம்ப்யூட்டர்ஸில். இன்றைக்கி தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. போயிட்டு இதை வாங்கிட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம். 2 நாளாக சரியாக கூட சாப்பிட்லாங்க அந்த ஃபீலிங்லேயே. அதனால் இன்னைக்கு பழைய சோறு இருக்குன்னாங்க, நல்லா ஜம்முன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் கேஸ் வாங்கிட்டு, ஏன்னா இதை கொண்டு போய் வாங்கினா இப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட முடியும். ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இந்த பாக்ஸ் எவ்வளோ சைஸு அதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் போட்டு அது செட் ஆகலை அப்படின்னா நம்ம அதை திரும்ப ரிட்டர்ன் போட்டு அதுக்கு ரீப்ளேஸோ இல்லைனா வந்து அமௌண்ட்டே ரிட்டர்ன் வாங்கணும். அது நிறைய ப்ராசஸ், டைம் ரொம்ப எடுத்துக்கும். அப்படின்றதுனால அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை கொண்டு வந்துருங்க, நான் வந்து கேஸ் மாட்டி உங்க முன்னாடியே செக் பண்ணியே கொடுத்துருவேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அப்படின்றதுனால ஹார்ட் டிஸ்க்கை எடுத்துட்டு இன்னைக்கு தென்காசி போகிறோம். போயிட்டு இது கேஸ் வாங்கிட்டு வரோம். சரியா, கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி பழைய சோறு சாப்பிடலாம். ஓகே, என்னதான் மழையாக இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இந்த பழைய இது அப்படின்னு வந்து எப்போவுமே செட் ஆகிடும். வெயில் நேரத்துக்கு மட்டும்தான் வந்து பழைய சோறு, மழை பெஞ்சா வந்து பழைய சோறு குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன தெரியல, கரெக்டாக செட் ஆகிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்படியே வந்து மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, ஒரு மாதிரி சீசனாக இருக்குது, மழை சாரல் அடிச்சுட்டே இருக்குது, காற்று வேறு சரியான காற்று அடிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பழைய சோறு அப்படிங்கும்போது அது ஒரு அலாதி ஒரு பிரியம் அந்த பழைய சோறு மேலே. அதுவும் இந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது செம்ம. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். ரைட், ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து தென்காசி கிளம்பலாம். சரியா, தென்காசி கிளம்புறதுக்கு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டேன். இது ஒரு மூட்டை மாதிரி இருக்குல்ல, இதுதான் நான் கொண்டு போக போறேன். இது வந்து சின்னதாக ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். சரியா, இது வந்து ஹார்லிக்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நினைக்கிறேன். இந்த பேக் வந்து எப்படி என்கிட்ட வந்தது அப்படின்னு தெரியல, வீட்டில் கேட்டால் தெரியும். ரைட், இது வந்து இந்த மாதிரி சுருக்கு பை, இதில் வந்து கேமரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி ஒரு சுருக்கிட்டு அப்படியே வந்து தோல்ல போட்டுக்க வேண்டியதான். ரைட்டா, ரொம்ப காம்பாக்டா இருக்கு. ஒரு ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு எங்கேயா போடுறதா இருந்தா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேகு. மழை பெஞ்சாலுமே வந்து நனையாது. இந்த கிளாத் வந்து இந்த கொடைக்கு போடுறாங்களா ஒரு கிளாத், அந்த மாதிரி கிளாத்ல பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ரைட், நம்ம கிளம்பலாமா? தென்காசி வந்துட்டேன். தென்காசி பயங்கர ரஷ்ஷா இருக்கு. அண்ட் இங்க வந்து அக்னி எங்க அப்படின்னா இங்க இருக்குது, தெரியுதா? அக்னி கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் கேட்டிருந்தேன்ல, கேஸ் வேணுமா? ஆமா, செட் பண்ணி கொடுத்துருங்களேன். எவ்வளோ வருது? இது வந்து 975 ரூபா. அவங்க மட்டும் இது கம்மியாக உள்ள வேலைக்கு சொன்னீங்களா? அது இல்லை, ரேட் கம்மியாக உள்ள சொன்னீங்களா? அது எடுங்க, அதுவும் பார்ப்போம். இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன? இது வந்து ரேட் எவ்வளோ சொன்னீங்க? கம்பெனி தான் வேற, குவாலிட்டிலாம் ஒன்றும் காம்ப்ரமைஸ் ஆகாதுல்ல. ரெண்டுக்குமே உங்களுக்கு இது எப்படி வாரண்டி எதுவும் உண்டா? வாரண்டி எதுவுமே கிடையாது. சரி சரி, அதுக்கு ஒரு பாதுகாப்பு. கீழே விழுந்தா இதை தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு சட்டையை போட்டுக்க வேண்டியதான். இது வந்து 975 ரூபாய். சரியா, இது வந்து 750. ரைட், ஆனால் ரெண்டுக்குமே வந்து குவாலிட்டியில் எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. கம்பெனி தான் வந்து வேற வேறன்னு இருக்காங்க. ஸோ நம்ம இதே எடுத்துக்கலாம். பேட்டரியை மாற்றி தந்துடுவா? பேட்டரியை மாற்றி தந்துருங்க. பேட்டரியும் தந்துருங்க.
யூபிஎஸ்சி தந்துடுறேன். யூபிஎஸ்சி நீங்க வச்சுக்கோங்க எல்லாம் இல்ல உங்க யூபிஎஸ்ல என்ன வருது? யூபிஎஸ்சி 2000. பேட்டரி அது எப்படி அது பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. யூபிஎஸ் 2000 தான். இது 2500 ரூபா. அதே மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. நான் அது வந்து நம்ம அவங்க எல்லாம் ஃபுல்லா கம்பெனி ஐட்டமா வாங்கி போட்டாங்க, கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. சரி சரி. எவ்வளவு நேரம் பேக்கப் நிற்கும் அது? இது 20 நிமிஷம் நிற்குமா? அவ்வளவுதான் அதிகபட்சம். இதனால அவர்கிட்ட தான் சண்டை போடுறாங்க. அதை விட ஜாஸ்தி நிற்கிற மாதிரி எல்லாம் இருக்கா யூபிஎஸ்? இதை விட ஜாஸ்தியான 1 kV இருக்கு. 1 மணி நேரம் நிக்கும். 1 மணி நேரம் நிற்கும். அது என்ன ரேட் வரும்? அது உங்களுக்கு வந்து 5700 ரூபா. சரி சரி. செக் பண்ணி கொடுத்துருங்க. சரி. இதுல இண்டிகேட்டர் உண்டோ? லைட் எது உண்டோ? அக்னில அந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் வாங்கி அதை வந்து அங்கேயே வச்சு செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பேக்கப் எடுத்துருங்க, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப லைஃப் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றது. ஏன்னா அது ரொம்ப பழைய ஹார்ட் டிஸ்க் அப்படின்றதுனால. சரி ஓகே, அப்படியே வந்து கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம லேப்டாப்ல ஒரு டைம் வந்து போட்டு செக் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதனால நேரா வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடலாமா? ஒரு டீ கொடுங்க. சீனி கொஞ்சம் கூட. கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன வேலை அப்படின்னா, நல்லா பசிக்குது, சாப்பிடணும். சரியா? சாப்பிடலாமா? ரசிதா சாப்பிட வைக்கிறியா? என்ன சாப்பாடு இருக்கு? உப்பு கண்டம் முடிச்சியா? ரைட். இன்னைக்கு சாப்பாடு என்ன தெரியுமா? ரசம், துவையல், உப்பு கண்டம். சரியா? உப்பு கண்டம், அப்பளம். அப்பளம் முடிச்சிருக்கியா? அப்பளம். ரைட். சாப்பிடலாமா? ஓகே கைஸ், சாப்பிடலாமா? பேண்ட்டை மாத்தலையா? ஓகே கைஸ், சாப்பிடலாமா? சாப்பாடு, ரசம். ரைட்டா? ஓகே. நல்லா பசி. டைம் என்ன தெரியுமா? மணி வந்து 2:30 ஆயிடுச்சு. நல்லா பசிக்குது. உப்பு கண்டம். உப்பு கண்டம் வந்து எனக்கு எப்படி தெரியுமா பொரிக்கணும்? உப்பு கண்டத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா நெய்க்கணும். நச்சிட்டு முதல்ல ஒரு டைம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் எடுத்து மறுபடியும் நைக்கணும். நச்சிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னுங்களேன், நல்லா மொறுமொன்னு இருக்கும். இந்த மாதிரி தவிக்க வேண்டியதில்லை. ஒரு நெய் நச்சு எண்ணெயில் போட்டு கொண்டா. எண்ணெயை போட்டால் உள்ளே வந்து மொறுமொறுப்பு வராதுமா. எல்லாத்தையும் வேண்டாம், ஒன்று மட்டும். இதை மட்டும் ஒரு நெய் நச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டியா? சாப்பிட்டு முடிக்கக்கூடாது. அந்த மாதிரி உப்பு கண்டத்தை பொரிக்கும் போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே வந்து இது வந்து ரொம்ப நேரமாக வந்து அரைச்சிட்டே இருக்கணும், பல்லில் போட்டு துவைச்சிட்டே இருக்கணும். அது எனக்கு பிடிக்காது. கடிச்சோமா நல்லா மொறுன்னு சூப்பராக அப்படியே தூளாகி உள்ளே போயிடும். நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம கேட்ட மாதிரி பொரிச்சு கொண்டுட்டாங்க. இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனா தான் வந்து அந்த மொறுன்னு இருக்கும். இப்படியே சாப்பிட்டோம்னா அந்த மெதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம சும்மாவே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அப்பளத்தில் லைட்டாக இந்த எள்ளு துவையலை வச்சு அப்படி மடித்து நல்லா டேஸ்டாக இருக்குங்க. இந்த அப்பளத்துக்கு வந்து எள்ளு துவையல் மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு டைம் புதினா துவையல் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உப்பு கண்டம் நல்லா ஆறிடுச்சு கைஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த உப்பு கண்டம் மட்டும் இருக்குது. இந்த உப்பு கண்டத்தை சும்மாவே சாப்பிட்லாம், ஏன்னா அந்த மொறுன்னு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ வாங்கிட்டு வந்தோம்ல அந்த அக்னி கம்ப்யூட்டர்ஸில், அதை அவங்க கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணாங்க, வேலை செஞ்சுது. இப்போ நம்ம லேப்டாப்பில் ஒரு டைம் செக் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். செக் பண்ணலாமா? செக் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. என் க்ளோசர். ரைட்டு. யார் க்ளோசர்? இது வந்து பில்லு அவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் 750 சொன்னாங்கல்ல. ஃபைனலாக வந்து 700 கொடுத்தேன். பில்லும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. முதல்ல இதுக்கு ஒரு மேட் வாங்கணுங்க. இந்த மவுஸ் பேட் வந்து பிஞ்சு போச்சு. ஒரு மேட் வாங்கினா தான் இதை வந்து ஓரளவுக்கு நம்மளால சரி பண்ண முடியும். மறைக்குதோ? ரைட். இங்கே வச்சிருக்கேன்னா லைட் எரியுதா? இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணிடலாமா? ஓகே. ஆல்ரெடி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடிஇ வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடியது. இந்த எஃப்ஜிஹெச்ஐ இந்த 4 ஃபோல்டர் தான் வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பழைய ஹார்ட் டிஸ்க்கு. ஏதோ ப்ரோக்ராம் ஃபைலு
ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இது என்னென்ன அப்படின்றத வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நம்ம வந்து தென்காசி போயிட்டு 700 rupees கொடுத்து வாங்கின அந்த ஹார்ட் டிஸ்க் கேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் எதுவுமே அவர் என்ன சொன்னார்னா, இது பழைய ஹார்ட் டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் பண்ணி வேற எதுல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாமே வந்து பேக்கப் பண்ணி எடுத்துட்டு யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். போயிட்டு வந்ததுக்கு பிரயோஜனமா ஒரு வேலை நடந்திருக்கு. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இப்பதான் பண்றீங்கனாலும் சரி, அந்த பெல் நோட்டிபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். நாளைக்கு இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். டாடா பாய்.